ஸோ ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஹீம் கேமிங் தமிழ். ஸோ இந்த வேலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 3. ஸோ அங்கே ஐஸ்கிரீம் பிள்ளைக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மூட் தாங்க யூஸ் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜனவரி 1983 2 பசங்க வந்து காணா போயிருக்காங்களாம் கொஞ்ச நாளாக. அதனால் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவன் தான் நம்ம தலைவன் ஜே. ஓகே கைஸ், நம்ம பேரண்ட்லாம் வந்து இப்போ வீட்டில் இல்லை. அதனால் நம்ம வந்து வெளில போய்க்கலாம். நம்ம பெட்ஷீட்லாம் ரோப்லாம் தூக்கி போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஹோம் கீ எடுத்துகிட்டு வெளில நேராக போயிடலாம். ஓகே, டோரில் வந்து கீ போட்டாச்சு. வெளில ஏதோ கட்சின்னு ஓடுது. ராடு பாடிட்டுருக்குறான். என்னடாது பாட்டு எப்போதும் இதே பாடிட்டுருக்குற. ஓகே கைஸ், மைக்கு வரான். மைக்கு ஏதோ ஒரு கன் வச்சுட்டு வரான். ஒன்றை தான் சொல்லு ஸ்வீட் லிட்டில் பாய் அப்படின்னு ராடு சொல்கிறான். நீனா லிஸ்ஸை கடத்தி வச்சுருக்கன்னு எனக்கு தெரியும், அவளை ரிலீஸ் பண்ணு மைக்கு சொல்கிறான். நீ கன்ஃபியூஸ் ஆகிருக்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா ராடு சிரிக்கிறான். உன்னோட ட்ரங்க்கில் தான் நீ அவளை வச்சுருக்க, அவளை விடு, இல்லைனா உன்னோட மூளையை நான் சுட்டு ஃப்ரை பண்ணிடுவேன் அப்படின்றான். இந்த ஷாட்கன் நான் என்னோட இதில் தான் செஞ்சேன். நீ யாரை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கடத்தினவங்களோட பேர்லாம் நான் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்றான். அப்புறமா கழுத்தை பிடிச்சிடுறான். நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது, நீ ஃபேட்டாகவே இல்லை, எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, நான் உன்னை வந்து இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் வச்சு சொல்ல சொல்கிறான். அதுக்குள்ளே பொட்டுன்னு வாயுக்குள்ளே போட்டுடுறான். பெர்ஃபெக்ட் லேண்டிங்காக. ஓகே, வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணுறான் லூஸ் பையன். ஆனால் நீ என்ன கொடுத்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஐஸ்கிரீம் அப்படின்றான் மைக்கு. ஓகே, ஆனால் நீ எதுக்கு இது பண்ணன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் உன்னை சாவடிக்க போகிறேன் அப்படின்றான். ஓகே, எனக்கு என்ன நடக்குது, என்னது இதுன்றான். அப்புறமா அவன் பாட்டுக்கு ஓடி போகிறதுக்குள்ளே ஹலோ சப்பி பாய் அப்படின்றவன், இப்போ தான் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி குண்டா இருக்க அப்படின்றான். ஓகே, இப்போ வந்து மைக்கை வந்து அவன் ஃப்ரோஸ் பண்ணிடுறான். ஓகே, இதுக்கு மேலே தான் நம்ம கேமே ஆரம்பிக்க போகுது. ஓகே கைஸ், பட்டுன்னு போய் அந்த எலக்ட்ரோ கன் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ அந்த பூட்டை உடைக்கணும் கைஸ். ஐயோ, ஐஸ்கிரீம்காரன் வரான். கதவை சதுத்திட்டு ஷாப்பிங் சென்டர் தான் கைஸ். ஷாப்பிங் சென்டர் போகணும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஆடு பார்த்து கன்னை வந்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஆடு பார்த்தாச்சு. கன்னை அங்கே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஏன்னா இது ஒரு நிமிஷம் வேலை தான், பட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன பண்ணோன்னா, இப்போ நேராக அங்கே ஒரு ஷட்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் திறந்து உள்ளே ஷவல் எடுக்கணும் கைஸ். இது திறக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஷவல் இங்கே இருக்குது. ஷவல் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக வேனுக்கு போயிடுவோம். ஓகே, ஐஸ்கிரீம் மண்டை எங்கே இருக்கான்னு தெரில. இந்த வரானே, வாடா. எனக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஃபஸ்ட்லாம் எனக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரில, இப்போ யூஸ் பண்ணுற பாருங்கள். டொம்முன்னா அவன் மண்டை மேலேயே ஏதாச்சும் ஒரு பொருளை கையில் வச்சுருக்கீங்கன்னா அதை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுங்க. ஏதாச்சும் முத்து சேர்ந்துல மாட்டிக்கிட்டிங்கன்னா 1 வேன்னு சொல்லலாம். அதை மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நேராக கேம்பிங் தான் கைஸ் போனோம். ஓகே, கேம்பிங் போயாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு மேப் ஆஃப் தி கீன்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு சில டென்ட்லாம் இருக்கும், அந்த டென்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே வந்து பக்கத்தில் மார்க்கெட்டு ஜோன்னு கீழே போட்டு மீட்டர் இருக்கா, அந்த மீட்டர் வந்து எதுக்கிட்ட போனால் க்ளோஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஷவல் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே தோண்டோன்னா ட்ரீ ஹவுஸ் கீ, அதாவது ட்ரீ ஹவுஸ் கீ தான் அது கிடச்சிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இந்த ட்ரீ ஹவுஸ் நம்ம திறந்துடலாம். ஓகே கைஸ், இந்த மண்ணை எடுத்து ட்ரீ ஹவுஸ்க்கு எடுத்தாச்சு. இந்த நியூஸ் வாழை நோத்தி விட்டுவிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக ட்ரீ ஹவுஸ் கீக்குள்ளே போயிடும். ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், வந்தாச்சு. இந்த பூட்டை நம்ம வந்து அன்லாக் பண்ணிடுவோம். டோரை திறந்துட்டு இங்கே ஒரு ஹார்ஸும் ஃபயர் கிராக்கர்ஸும் இருக்கும். ஹார்ஸ் இதில் போட்டுருவோம். ஓகே, ஃபயர் கிராக்கர் கீழே இருக்குது, அதை நம்ம எடுத்துப்போம்.
ஓகே கைஸ். ஐயோயோ ராடு தலையே அப்பாடா, எப்படியும் நம்ம வந்தாச்சு. ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் கொஞ்சம் உஷாராக இருந்துப்பேன். சில நேரத்தில் நான் அப்படியே அவனை ட்ரிக்ஸ் பண்ணிடுவேன். இங்கே இருங்க, அப்படியே அங்கே போயிட்டானா நான் ஏறுறதுக்குள்ளே டப்புன்னு கீழே இறங்கிடுவேன், இல்லைனா நான் மாட்டிப்பேன்னு எனக்கே தெரியும். டக்குன்னு கீழே இறங்கி நான் அப்படியே ஓடி வந்துடுவேன் ஜம்ப் பண்ணி. ஓகே கைஸ், ராடு தலையன் வரானான்னு பார்ப்போம். இதான் வரான், ஆனால் அவனை அதுக்கிட்டேயே ஷார்ட் பண்ண வேணாம். ஓகே, இதுக்கிட்ட கொஞ்சம் வரட்டும். வாத்தலை மண்டையா சாவு இல்லை, அவ்வளோதான் கைஸ். அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுத்தாச்சு. ஒரு நிமிஷம் நம்மளுக்கிட்ட இன்னும் டைம் இருக்குது. இப்போ நம்ம லிஸ்ஸை போய் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். செகண்ட் சாப்டரில் வேன்லேருந்து கீழே இறங்க முடியாமல் இருப்பாள், ஆனால் அடுத்த ஸ்டாப்லலாம் அவள் இறங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாலாம். ஓகே, நீ எப்படி நான் அந்த ரன்னிங் வேன்லேருந்து இறங்குவேன்னு இவன் கேட்குறான். சாரி அவள் கேட்குறா. அப்புறமா ஓகே கைஸ், நம்ம இந்த மெசேஜில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி இதை நான் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். ஒரு பேப்பரில் லிஸ்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணோம், சார்லிக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு. ஓகே கைஸ், இப்போ இதான் லாஸ்ட் ஆன்சரு. ஓகே, நம்ம லிஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம நேராக நம்ம வேனுக்கு போயிடுவோம். போகிற வழியில் ராடு மட்டும் வந்தானா மண்டை மேலே இந்த எலக்ட்ரோ கன்னை போட்டுருவோம். அதுக்கு தான் இதை கையிலே நம்ம எடுத்துக்கணும். இந்த எலக்ட்ரோ கன் இல்லைனா நம்மளால் லிஸ்ஸை மட்டும் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனால் இந்த ராடு தலையன் கடுப்பேற்றிட்டு இருப்பான். ஓகே, இங்கே ராடு என்ன கைஸ், இது பேர் கம்பி ராடு என்னதோ தெரில. ஓகே கைஸ், இப்போ நம்ம லிஸ்ஸை வேனுக்குள்ளே ஏற்றிப்போம். போ சீக்கிரம் போய் எல்லாம் ஆமையை விட ஸ்லோவாக வர. ஓகே கைஸ், இப்போ நம்ம இப்போ எங்கேயோ மறந்துட்டேன். ஓகே கைஸ், ஐயோ ஷாப்பிங் சென்டர் போகக்கூடாது, வேறு எங்கேயும் நம்ம போகணும், மறந்துட்டேன். சரி விடுங்க. ஓகே கைஸ், இப்போ இவன் தான் ராடு, குட்டி ராடு. ஐயோ ஜோசப் சுலிவன், அதாவது ராடோட அப்பா, அவன் டெத் ஆகிட்டாராம். ஆனால் வெஹிக்கல் முட்டி தான் அவர் டெத் ஆனாராம். ஆனால் அது யாருன்னே தெரிலையாம். ராட் நீ இங்கே இருக்கியா, ராட் நீ இந்த வீட்டில் தான் இருக்கியா, உங்கள் அம்மாட்ட நீ திரும்ப வா, நீ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், திரும்ப நீ தான் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு யாரோ சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆனால் யாருன்னு தெரில. ஓகே, உன்னோட உண்மையான அம்மா உனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதை நான் இங்கே போட்டுட்டு போகிறேன், நீ அதை படித்து பாரு அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. ஓகே ஷாப்பிங் சென்டர் வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ நம்ம கன்னை ரீலோட் பண்ணிப்போம். நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க போனோம், நான் தெரியாமல் ஷாப்பிங் சென்டர் வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இது எடுத்துப்போம், ஃபயர் கிராக்கர் எடுத்துப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு சில டைம் இது கிராக்கர் வெடிக்க வைக்கும் போது பக் ஆகும், அதனால் நம்ம இந்த மாதிரி சைடில் வச்சுக்கணும். நடுவில் வச்சோன்னா பக்காக வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த மரத்துக்கு கொஞ்சம் சைடில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஓடி வந்துடணும். ஓடி வரலன்னா நம்ம லைவ் போயிடுமான்னு தெரில. ஓகே, இங்கே மேலே 469 ஒரு நம்பர் இருக்குது. எஸ், அதை போட்டு தான் நம்ம இப்போ உள்ளே போகணும். ஐ மீன் அந்த ஒரு மெக்கானிசம் இருக்கும், அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, 464 போட்டாச்சு, 6ம் போட்டாச்சு, 9. ஆஹா, 9 போகிறதுக்குள்ளே தெரியாமல் 6 அழுத்தி விட்டுட்டேன். ஓகே 9. இதை சொன்னல மெக்கானிசம் நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகே கேஸ், இனிமேட்டு ட்ரெயினில் அந்த சைடு போய்க்கும். ஹைட்ராலிக் ஜாக் இங்கேயே இருக்குது நம்மளுக்கு. ஓகே கேஸ், நம்ம நேராக போய்க்கலாம். ஓகே கேஸ், அந்த இருக்கான் பார்த்தீங்களா ராடு மண்டே, இந்த மாதிரி அவனும் பக் ஆகிப்பான். அதுக்கெலாம் ஒரு சில ட்ரிக் இருக்குது, ஆனால் அது என்ன எனக்கு தெரியாது. ஓகே கேஸ், திரும்ப அவன் மண்டை மேலே திரும்ப போடுவோம். போட்டாச்சு கேஸ். இந்த ஹைட்ராலிக் ஜாக்கை தூக்கிட்டு போயிடுவோம், அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நேராக உள்ளே தூக்கி போட்டுருவோம். ஹைட்ராலிக் ஜாக்கை வேனுக்குள்ளே போட்டுருவோம்.
போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நேராக ஒரு ஹேட்டு அப்புறம் ஒரு ஷூ எடுக்கணும். அப்புறமா அங்கேயும் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் ஒரு ஹார்ஸ் இருக்கும், அதையும் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போய்க்குவோம், ட்ரெயினுக்குள்ளே போய்ப்போம். இது இருக்குது பார்த்தீங்களா ஹார்ஸு, இந்த ஹார்ஸ் தான் கைஸ், இந்த வந்து பச்சை கலர் ஹார்ஸு. ஓகே, நம்ம வந்து இப்போ ப்ளூ எடுத்தாச்சு, க்ரீன் எடுத்தாச்சு, இன்னும் 2 எடுக்கணும். ஓகே, இந்த டோரை நம்ம திறக்க விட்டுருவோம். ஓகே, இந்த ட்ரெயினோட டோரையும் நம்ம திறந்துருவோம். ஓகே கேஸ், இப்போ இவன் வரானா, இவன் நம்ம வந்து மண்டையிலே போடுவோம். ஓகே கேஸ், போட்டாச்சா, டக்குன்னு அதை எடுத்துகிட்டு ஓடிடணும். ஓகே கேஸ், ஓடிடுவோம் கைஸ். இன்னும் நம்மளுக்கு 2 பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக அந்த ஹார்ஸ் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ராடு மண்டையை வரானான்னு வேறு டவுட்டாக இருக்குது. ஓகே கேஸ், ஹார்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போய் போட்டுருவோம், இங்கேயே போட்டுருவோம். ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து போயிடுவோம். அடுத்து வந்து ஒரு ஹேட்டு ப்ளஸ் ஒரு ஷூ எடுக்கணும். ஓகே கைஸ், இந்த ட்ரெயினுக்குள்ளே தாங்க கைஸ் அது இருக்கும். அந்த ராடு மண்டையை வேறு துரத்திட்டு வரான், அது வேறு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த லிட்டுக்குள்ளே தாங்க கைஸ் ஷூ இருக்கும் கன்ஃபார்மாக. அதை நம்ம எடுத்துப்போம். இதோ சொன்னேன்ல, அவன் வந்து பக்கத்துலேயே தான் நிற்பான், அதான் எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் பட்டேன்னு கொஞ்சம் ஈஸியாக உள்ள ஷூவை எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து ஹேட் எடுக்கணும். எஸ், ஷூ எடுத்து நம்ம வந்து வேனுக்குள்ளே போட்டுப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து வேனுக்குள்ளே வந்து ஷூவை போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஐயோ ராடு மண்டை இங்கே வரான். இவனை எப்படி சுற்ற விடணுன்னு எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் டிலே ஆகும். இந்த ட்ரிக்கு மட்டும், இந்த டோர் விளையாட்டி நம்மளால் இந்த சைட்லேருந்து திறக்க முடியாது, ஆனால் அந்த சைட்லேருந்து நம்மளால் திறக்க முடியும். ஓகே, இங்கே ஏதோ ஒரு டோரை திறந்து விட்டா மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், ஆனால் திறந்து விடலை. ஓகே கைஸ், என்ன ட்ரிக்குனா இதுக்குள்ளே அப்படியே வரணும், இதுக்குள்ளே அப்படியே ராடு மண்டையனை இதுக்குள்ளே வர மாதிரி ஆக்கணும். அவன் வந்து குனிகிற அந்த கேப்பில் நம்ம வந்து போயிடணும். குனிஞ்சிட்டானா நம்ம அப்படியே ஓடி போயிடணும் அந்த சைடு போய் ஒரு ஹேட் எடுக்கணும். சீக்கிரமாக நம்ம போகணும், அதனால் அவனும் வந்துடுவான். ஓகே, நம்ம இப்போ வந்து நேராக அந்த ட்ரெயினுக்கு போய்ப்போம். சீக்கிரமாக போ. அப்புறமா ட்ரெயினுக்குள்ளே போய்க்கணும் கைஸ். ட்ரெயினுக்குள்ளே ஒரு ஹேட் இருக்கும், அதை வந்து ஒரு ஹோம்லெஸ் பீப்புளுக்கு போய் இந்த ஹேட்டையும் ஷூவையும் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த ஹோம்லெஸ் பீப்புள் வந்து நம்மளுக்கு ஒரு இது தருவாங்க, ஸ்கீ தருவாங்க, சர்க்கஸ் ஸ்கீ தருவாங்க. அதாவது அது சர்க்கஸ் ஸ்கீன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கேராவேன்னு வேணால் சொல்லலாம். கேராவேனா என்ன, அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து ராடு மண்டைக்கு மேலேயே அது போட்டுருவோம். ஆனால் இந்த ஹேட்டு கொஞ்சம் போடுறது கஷ்டம்தான், ஆனால் நான் எப்படியோ ஈஸியாக போட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நேராக ஹேட் எடுத்துகிட்டு சர்க்கஸ் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சர்க்கஸ் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, சர்க்கஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, கட்சின்னு டிசம்பர் 1940. என்னால் இதை நம்பவே முடியல, இவன் ஹெல்த்தியாக தான் இருக்கானா, இது வந்து பாசிபிளா, என்னால் நம்பவே முடியல. இவனை பாருங்கள், இன்னும் இது ட்ரூவே இல்லை. எப்படி இது வந்து எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரில, எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம் அப்படின்னு சிஸ்டர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ராடு தான். ஓகே, சர்க்கஸ் வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஹேட் ஒரு ஹோம்லெஸ் மேனுக்கு கொடுக்கணும். அப்படியே அந்த ராடு மண்டை எனக்கு சிக்காமல் அப்படியே போயிடணும். போயிட்டு அவ்வளோதான் மிஸ். இப்போ நம்ம வந்து அந்த ஹோம்லெஸ் மேன் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, கையில் வந்து ஒரு இது கீ வச்சுருக்கான், அதை நம்ம எப்படியாச்சும் எடுக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஹேட்டும் அப்புறமா ஒரு ஷூவும் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஹோம்லெஸ் மேனுக்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கஸ் கீ வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷூ எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஓகே, ஷூஸ் எடுத்தாச்சு. ஓகே, இங்கே வந்து நம்ம ராடு தலை இங்கே வரோம். இப்போ நம்ம நேராக போய் ஹோம்லெஸ் மேனுக்கு போய் இந்த ஷூவை கொடுக்கணும். ஓகே, சர்க்கஸ் கீ இருக்குது, ஆனால் நம்மளால் தான் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து 2த்தையும் கொடுத்து இப்போ சர்க்கஸ் கீ கொடுப்போம். ஓகே, நம்மளுக்கு இந்த விளையாட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்கும், இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஓகே கீஸ், அப்படியே இங்கே அவனை சுற்றி வளர்த்தி விட்டுட்டு
நம்ம டைரெக்டாக சர்க்கஸ் அதாவது அந்த கேரவேனுக்கு போய்ப்போம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கைஸ். இதுக்குள்ளே நம்ம போய்ப்போம். சொன்னல க்ளவுன்ஸ் கேரவேன் நினச்சேன் கைஸ், கேரவேன்னு தான் இது பேர். ஓகே, நமக்கு இங்கே வந்து ஒரு எல்லோ ஹார்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நேராக போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த எல்லோ கலர் ஹார்ஸ் எடுத்தாச்சு. நம்ம வந்து இதையும் போட்டுருவோம். அடுத்து வந்து நம்ம ஷாப்பிங் சென்டர் போகணும் கைஸ். ஏன்னா அங்கே ஒரு வேலை இருக்குது. ஒரு பைக்கை எடுத்து நம்ம ரேஸ் போகணும். ஹைட்ராலிக் ஜாக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நேராக மேலே போய்ப்போம். மேலே போய் வந்து ஒரு பைக் ஷாப் இருக்கும். அதில் போய் ஓசிலேயே ஒரு பைக்கு மோட்டோ ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த கேப்பில் வந்து ஹைட்ராலிக் ஜாக்கை போட்டு நம்ம வந்து அந்த பைக் எடுத்துப்போம், ஸ்மால் மோட்டர் பைக். ஓகே கைஸ், இதை நம்ம எடுத்துகிட்டு அந்த விளையாட்டி கீழே போகணும். கீழே ஒரு ரேஸ் நடக்கும். ஓகே கைஸ், இதுக்கு மேலே தான் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், அதான் கடுப்பாகும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நேராக கீழே போயிட்டு இது கரெக்டாக நேராக வச்சுக்கணும். ஓகே, இதுக்கிட்ட வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராடு மண்டை எங்கே தான் இருக்கான், ஆனால் தான் அன்கான்ஷியஸ் ஆக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நேராக போய் அந்த எலக்ட்ரோகன் எடுத்துப்போம். எலக்ட்ரோகன் வந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே அந்த ராடு இங்கே இருக்கான், அவன் மண்டையிலே ஒரு சுட்டுட்டு நம்ம வந்து அந்த இங்கே கீழே தூக்கி போட்டுப்போம் எலக்ட்ரோகனை. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி மேன் இங்கே வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம இதில் போய் பேசணும். ஓகே, நீ ஏன் இவ்வளோ ஒரு நாய்ஸ் பண்ணுற, இப்போல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு போலீஸ் வந்து கால் பண்ணணுன்னு உனக்கு என்ன ஆசையா அப்படின்னு வந்து கேட்குறான் அந்த செக்யூரிட்டி. எஸ்ன்னு கொடுப்போம் அப்படின்றான். ஓகே, உண்மை என்னன்னா என்னோட ஜாபே எனக்கு பிடிக்கல, அதனால் உனக்கு ஒரு லிட்டில் லக் இருக்குது. ஐயோ, இதை சொல்கிறான், மறந்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னொன்று கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு டீல் கொடுக்குறோம். நம்ம ஏதோ இந்த மோட்டர் பைக்கை வச்சுட்டு இந்த ஷாப்பிங் சென்டர் ஃபுல்லாக கொடுக்குற டைமுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு தருவானா, அது ஒரு முக்கியமான கிஃப்ட்டு. ஓகே கைஸ், இங்கே நான் ஒரு கட் பண்ணியிருப்பேன், என்னன்னா இங்கே பாருங்கள். ஓகே கைஸ், இந்த விளையாட்டு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ராடுகிட்ட வேறு மாட்டிப்பேன். ஆனால் நான் வந்து ஒரு கட்டன் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அது பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து டைம் சேவ் ஆகும். இங்கே பாருங்கள், பண்ணியிருக்கேனா. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ரை பண்ணியிருப்பேன், அதில் வந்து நான் ஃபெயிலியர் ஆகிருப்பேன். அதில் நான் வந்து ராடிக்கிட்ட மாட்டி அப்புறமா வந்து தரேன்னா அங்கே ஸ்டால்லேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால உங்களுக்கு அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா நான் ஜெயிச்சு கேம் பிளேயோட அந்த தோத்த கேம் பிளே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நீ ஃபஸ்ட்லேருந்தே அந்த இதை ஆட் பண்ணியிருக்கலானே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதில் என்ன தப்புனா நான் அதை ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் 30 செகண்ட் இருக்குது. இதை நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் 20 செகண்ட் இருக்குது, நம்ம எப்படியாச்சும் முடிச்சிடலாம். ஈஸி தான் முடிச்சிடலாம், எப்படியாச்சும் முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நேராக வந்து 18 17 16 செகண்ட் இருக்குது, இன்னும் 15 செகண்டு, 13 12 11 10 முடிச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட் ஒன் கைஸ். அப்பா, லாஸ்ட் 6 செகண்ட்குள்ளே முடிச்சாச்சு. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு கிஃப்ட்டு தருவான். ஓகே, இதை கீழே விழுவுன்னு பார்த்தேன், ஆனால் விழுவில். இந்த உட்டன் ரெட் ஹார்ஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து கேஜிக்கு கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் வந்து கேம் முடிச்சாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து 10 நிமிஷம் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கேமையை முடிக்க போகிறோம். எலக்ட்ரோகன் எங்கே போட்டேன்னு எனக்கு சரியாக தெரில, இதுக்கிட்ட தான் எங்கேயோ போட்டேன். அந்த அங்கே இருக்க மின்னுது பார்த்தீங்களா, தார் ஹேமரில் வர மாதிரி தண்டர் அப்படியே மின்னுது பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது வந்து எலக்ட்ரிக் தாங்க இப்படி வருது. நம்ம இதுக்கு இன்னும் ஒரு புல்லட் இருக்குது. இதை நம்ம வந்து இது வச்சுருக்க வேணாம், நம்ம வந்து ராடை சும்மா மயக்கம் வச்சுட்டு நம்ம ஓடிடுவோம். ஓகே, ஒரு நிமிஷம் வந்து ராடு அன்கான்ஷியஸாக இருப்பான், இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான். ஓகே, நம்ம ஆடு பார்த்தாச்சு.
நம்ம இப்போ நேராக கேம்பிங் போய்ப்போம். கேம்பிங்கில் ஒரு வேலை இருக்குது. ஓகே, கட்சின்னு வருது. 15வது பர்த்டே. ஓகே, ஜோசப் சுலிவனோட டெத்தை பற்றி நாங்கள் வந்து பார்த்தோம். அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. பர்த்டே விஷஸ் வந்து 25 வயசு வரைக்கும் வரும். இங்கே பாருங்கள், நீ வந்து உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து என்னை பாரு அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னால் நான் வர முடியாது, நீ வா ப்ளீஸ் சீக்கிரம் வா ராட், ப்ளீஸ் சீக்கிரம் வா ராட்னு ஒரு பர்த்டேக்கும் நம்மளுக்கு வந்து இது அனுப்புகிறாங்க, லெட்டர் அனுப்புகிறாங்க. பாருங்க, 18வது பர்த்டே, 19வது பர்த்டே, 20th பர்த்டே, 21, 22, 23, 24, 25. இதான் அவங்க அனுப்புகிற லாஸ்ட் லெட்டரு, உங்களுக்கு அனுப்புகிற லாஸ்ட் லெட்டரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக திரும்பவும் வானை கூப்பிடுறாங்க. ஓகே, நான் எப்போதுமே நீ வரணும் தான் நான் வந்து கனவு காண்டுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. நான் வந்து 4 வயசாக இருக்கும்போது உன்னை வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றாங்க. ஓகே, ஜோசப் சுலிவனோட அந்த ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா வந்து மைக்கு குண்டானால அதோட ஃபார்முலா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜோசப் சுலிவன் வந்து நம்ம அம்மாட்டேருந்து, அதாவது ஈவல்லேருந்து தான் வந்து அந்த ஃபார்முலாவை ஆட்டையை போட்டுருப்பானா. அதனால இது வந்து நம்மளோட, அதாவது ராடிகிட்ட வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருப்பானா, அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஓகே, ஏதோ இதை நம்ம வந்து இது ஒரு உயிரினத்தை உருவாக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு உயிரினத்தை சாவடிக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. இது நீ எப்படி யூஸ் பண்ணுறங்கிற விதத்தில் இருக்குது. சிஸ்டர் மேடலின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதான் ஈவல்னனோட பேரை நினைக்கிறேன். ஈவல்னன் தான் வந்து ராடோட அம்மா. ஓகே கிஸ், நம்ம இப்போ வந்து கேம்புக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராடு எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ராடு மண்டையா எங்கடா போனேன்? வாடா டே சீக்கிரமா வாடா. ஐயோ, வந்து தொலைய மாட்டானே, சீக்கிரம் வாடா. இதாக இருக்காங்க கைஸ். இப்போ நம்மளை வந்து இவன் மயக்கம் போட வச்சுருவோம். ஓகே, செத்துறான், மயக்கம் போட்டுட்டான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹார்ஸ் எடுத்துப்போம், எல்லோ ஹார்ஸ் எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து நேராக அந்த ட்ரீ ஹவுஸ்குள்ளே போய்ப்போம். ஓகே கைஸ், இந்த எல்லோ கலர் ஹார்ஸ் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக மாடிக்கு போய்ப்போம், மேலே ஃப்ளோருக்கு, அதாவது ட்ரீ ஹவுஸ்க்கு போய்ப்போம். இங்கே நம்ம வந்து ஒரு ஹார்ஸு, அதாவது 2வது ஹார்ஸ் வச்சாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து ரெட்டும் க்ரீனும் வைக்கணும். ப்ளூ வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். சும்மா வந்து ட்ரீ ஹவுஸ் கீக்குள்ளே போனாலே நம்மளுக்கு வந்து இருக்கும் ப்ளூ கலரு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் 2 வைக்கணும். இப்போ நம்ம வந்து ரெட் கலர் எடுத்துப்போம். ரெட் கலர் உட்டன் ஹார்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, ராடை ஃபஸ்ட் நம்ம வந்து மயக்கிப்போம். ஏன்னா வந்து டக்குன்னு ட்ரீ ஹவுஸ்குள்ளே வந்துட்டானா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தப்பிக்கிறதெல்லாம் வந்து ஒரு லக்கு கைஸ். நான் கூட எப்படியும் ஃப்ளூக்கில் பண்ணிட்டேன் அது. ஓகே, நம்ம இப்போ வந்து இதோ எப்படி அவன் வாருங்க எலக்ட்ரிக் ஷாக்கில் துடிக்கிறான் ராடு. வேறு வழி, நீ சும்மா இருந்தாலும் நான் எல்லாத்தையும் வச்சுட்டு கேஜிக்கு வச்சுட்டு போக மாட்டேனா. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ஹார்ஸ் போய் வச்சிடலாம். சீக்கிரமாக இப்போ மேலே போகணும், ட்ரீ ஹவுஸ் கீக்குள்ளே போய்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்தாச்சு மாடிக்கு போய், மேலே போய் ரெட் ஹார்ஸ் வச்சாச்சு. இப்போ திரும்ப வந்து நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் ஹார்ஸ் வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ராட் மண்டே இங்கே தான் இருக்கிறோம். நம்ம வந்து எலக்ட்ரோகன் எடுத்து ஃபஸ்ட் நம்ம போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆடு பார்த்து, ஓகே கைஸ், ஆடு பார்த்து பண்ணியாச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு கட் பண்ணி விட்ருவேன். அதில் வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம திரும்பவும் வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துப்போம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து தூக்கி போட்டுட்டு சீக்கிரமாக போய் உடன் ஹார்ஸ் வச்சு போய் நம்ம எடுத்துப்போம். அதோட கேமே முடிஞ்சிடும். ஓகே, அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் ஒரு நிமிஷத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நேராக மேலே போய்ப்போம். சீக்கிரம் போ. ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ராடோட செஸ்ட்டுக்குள்ளே வந்து இது போட்டாச்சு. ஓகே, கேஜிக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து நேராக கீழே போய் தொலை. அப்பாடா, இப்போ வந்தாச்சு கைஸ், கேஜிக்கு கிடச்சிருச்சு. கேம் முடிக்க போகிறோம். சூப்பர். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து போய்ப்போம். ஐயோ, அந்த ராடு மண்டே வேறு முழிச்சு போனான்னு தெரிலையே, பயமாக இருக்குது கைஸ். ஓகே,
நெய்பர்ஹுட்டுக்கு. ஆஹா, ஐயோ, இன்னும் ஒரு ஃப்ரெண்டு. ஐயோ, சார்லியை நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணவே இல்லை கைஸ். ஐயோ, கடுப்பு ப்ரோ, கடுப்பு. ஓகே, வேறு வழி இல்லை. நம்ம வந்து ஐயோ தூக்கி போடேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கேஜிக்கு எடுத்தாச்சு. ஓகே, எலக்ட்ரோகனும் நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போய்ப்போம், சர்க்கஸ்குள்ளே போய்ப்போம். நான் ஏதாச்சும் ஒரு பெரிய வேலை பண்ண போகிறேன்னா கையில் இது வச்சுருப்பேன், எலக்ட்ரோகன்னு. ஆடு பார்த்து வச்சுப்பேன் 2 புல்லட்டோட. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அதை எடுக்கணும். சாரி, சார்லி கூப்பிட்டு வரணும். ஓகே, அதுக்கு வழி இங்கே தான் எங்கேயும் இருக்கும். ஓகே, அந்த ராடு வர வழிக்கிட்ட தான் இருக்குது. அவனை வந்து நம்ம சுட்டு குசுங்கிடுவோம். ஓகே கைஸ், நான் வந்து நேராக போவோம். சார்லி கிட்டே போய் அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணோம். அவனை வர வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அவன் வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து போவோம், மாடிக்கு போவோம். இந்த வீட்டோட மொட்டை மாடிக்குள்ளே. ஓகே, வரட்டும். வா அவ்வளோதான் மிஸ் வந்தாச்சு. இங்கே இருக்கான் பார்த்தீங்களா கார்போர்ட் மண்டையை, அதாவது சார்லி. ஓகே, ராடு எப்படி மிஸ்ஸை கேப்சர் பண்ணா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து எனக்கு அந்த ஐஸ்கிரீம் மேக்கர்லாம் பார்த்து பயமே இல்லை, நம்மளாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா அப்படின்னு கேட்குறான். நம்மளாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றான். நானும் இருக்கிறதுலே அந்த நம்ம 4 பேர்லேயே நான் தான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ உனக்கு அதுக்காக நான் உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்றான். நம்ம வந்து ராடோட வேன்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணுன்றான். ஓகே, இப்போ நம்ம வந்து இவனையும் கூப்பிட்டு போயிடுவோம். சீக்கிரமா இவன் வரத்துக்குள்ளே விடிஞ்சிடும் கைஸ். இன்னைக்குள்ளே வந்தால் மாதிரி தான் போங்க. ஓகே, நம்மளும் க்ரௌச் பண்ணிக்கிட்டே போனால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நான் வரலையானே தெரில, கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஓகே, ராடு எங்கேயாச்சும் இந்த சர்ப்ரைஸ்னு கொடுத்துட்டானா பட்டுன்னு இந்த ஷார்ட் கனை வச்சுட்டு, எலக்ட்ரோ கனை வச்சுட்டு நம்ம சாடிச்சிடுவோம். ஓகே, இந்த விளையாட்டி போகணுமா? இந்த விளையாட்டி போகிறோம் பாருங்கள், இந்த விளையாட்டி போகணும் கைஸ். ஓகே, வாடா சீக்கிரமாக வாடா. ஐயோ, வந்து தொலைய மாட்டானே. வாயண்டா சார்லி, ஏடா. ஐயோ ராடு வரான். ஓகே கைஸ், உனக்கு ஒரு போட்டு சார்லியை கூப்பிட்டு போவோம். வாடா, வாத்தலை நீ வந்துட்டானா கேமே முடிஞ்சு தலை. வாத்தலை சீக்கிரம் வந்து தொலையண்டா. வாடா. ஐயோ, கடுப்பேத்துறானே சார்லி. யாரா நீ? சீக்கிரமா வாடா, சீக்கிரம். ஓகே, இப்போ நம்ம வந்து சார்லியை கூப்பிட்டு வந்தாச்சு. வா சீக்கிரமா வா. ஓகே, ஐஸ்கிரீம் ட்ரக்குக்குள்ளே வந்து நம்ம அவனை ஏற்றிப்போம். ஐயோ, வந்து தொலைய மாட்டானே. வந்து தொலைடா. சார்லி, என்னடா வந்து தொலைய மாட்டேடா. ஓகே, செலக்ட்ருக்கு நம்ம இப்போ வந்து கீழே ஓட்டுப்போம். சார்லி ஏறினோடனே கேஜிக்கே வச்சு நம்ம வந்து நெய்பர்ஹுட்டுக்கு போய்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது. நடக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே, நெய்பர்ஹுட் வந்தாச்சு. போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, வந்தாச்சு. ஓகே, இப்போ இவனை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. ஓகே, எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூன்றாங்க எல்லாருமே. நம்ம ஜேக்கு வந்து தேங்க்யூன்றாங்க. நம்மெல்லாம் ஒரே கிரேட் டீம் அப்படின்றான். ஓகே, டக்குன்னு ஐஸ்கிரீம் காரன் வந்துட்டான். ஹாய் பசங்களா, நம்மளாம் கிரேட் டீம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன பைத்தியமா அப்படின்னு இது ராடு கேட்குறான். ஓகே, நமக்கு வந்து எல்லாருமே ஃப்ரோஸ் ஆக்கிடுறோம். ஆனால் நம்ம தான் எல்லாருக்கும் பின்னாடியுமே உட்காந்துருக்கோம்ல, ஆனால் நம்ம வந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து அந்த சீக்ரெட் ஃபார்முலா வந்து கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த சீக்ரெட் ஃபார்முலா வந்து எடுத்துகிட்டு கீழே குதிச்சிடுவோம். நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுமே கஷ்டப்பட்டு காப்பாற்றினோம், எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஓகே, இதோட நம்ம ஐஸ்கிரீம் 4ல் தான் வந்து அவங்களெலாம் காப்பாற்றணும். ஓகே, இப்போ நம்ம கையில் தான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஓகே, இதோட நீங்கள் வெளில போயிடாதீங்க, இன்னும் ஒரு சீக்ரெட் எண்டிங் இருக்குது, அது முடிச்சுட்டு நம்ம வந்து போய்க்கலாம். ஓகே, இன்னும் வந்து ஒரு சில எபிசோட்லாம் இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து இப்போ வந்து திரும்ப வந்து கேமுக்குள்ளே வந்துட்டுருக்கேன், ப்ளே கொடுத்து வந்திருக்கேன். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு ஐஸ்கிரீம் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகே, அதாச்சு ஐஸ்கிரீம் நம்ம இப்போ கையில் இருக்குது, குண்டாகிற ஐஸ்கிரீமு.
ஓகே நம்ம இப்போ வந்து அதை எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கைக்கு ஏதோ ஆகுது. ஓகே குண்டாகிறனான்னு பார்க்குறான். அவ்வளோதாங்க கைஸ், ஃபார்மில் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ சீக்கிரமாகவே ஒர்க் ஆகுதுன்னா என்னால் நம்பவே முடியல. ஓகே நல்லா சப்பியாக ஃப்ளப்பியாக இருக்கான். ஓகே இப்போ நம்ம வந்து ஹோம்க்கு எடுத்துகிட்டு வெளில போய்ப்போம். இங்கே பாருங்க குண்டாக இருக்கிறதுனால அவனால் நடக்கக்கூட முடியல. ஓகே டோரை திறந்து இங்கே வா வான்னு வந்து நம்ம ராடு கூப்பிட்றான். அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான் ராடு மண்டையை. ஓகே அதுக்குள்ளே நம்மளை வந்து பிடிச்சிப்பான் ராடு. ஓகே நம்மளும் சுரண்டி கீழே வந்துடும். எல்லோரும் இதே ட்ராப்லேயே விழுவுறாங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போகிறான். ஆனால் நம்மளாக தானே வந்து நம்ம அந்த ட்ராப்பில் விழுந்துருக்கோம். ஓகே இதாங்க நம்மளோட அந்த கேம்ப்பு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் வரும், அதெல்லாம் நான் உங்களுக்காக ஸ்கிப் பண்ணிட்டேன். இதாங்க ஈவில் அண்ட் ஜூனியரோட கேம்ப்பு. ஓகே கைஸ் இது ஒரு ஹை ஸ்கூலு, ஈவில் அண்ணனோட ஸ்கூல் தான் இது. இந்த வார பற்றியா கையில் சுற்றி வச்சுக்கிட்டு ஈவில் அண்ணன் இது முடிஞ்சு அப்படின்றான். எப்படியோ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்துருச்சு, நான் என்னோட வேல்யூபிளான டைம் நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்றா ஈவில் அண்ணன். ஓகே இதோட நம்ம வந்து ஈவலனோட இது முடிச்சுக்கிட்டாங்க. ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போயிட்டு வரேன்.